அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீர்திருத்தத்துக்கான அளவுகோல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கம் என்பது உபதேசிப்பதாகும். இந்த செய்தி தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அபூதாவூத் என்ற நூலிலே 4944 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயம், மார்க்கம் என்றால் என்ன என்பதற்கு கொடுத்த விளக்கம்தான் தேவையான நேரத்தில் தகுந்த அறிவுரைகளை வழங்குவதே மார்க்கமாகும். மார்க்கத்தின் அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் நுழையும் ஒரு கூட்டத்தாரை கண்டு அல்லாஹ் வியப்படைவான், திருப்தி அடைவான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3010 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விலங்கிடப்பட்ட நிலையிலே சொர்க்கத்தில் நுழைபவர்கள் என்கின்ற வார்த்தை வேறு வழியில்லாத நிர்பந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கிறது. இஸ்லாமியர்களோடு சண்டையிட்டு தோல்வி கண்டவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு கை விலங்கிட்டு அழைத்து செல்லப்படுகின்ற போது அந்த தண்டனையிலே இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிர்பந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்குதல் என்கின்ற அபரிமிதமான நன்மையின் விளைவாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையும் வாய்ப்பை பெற்றுவிடுகிறார்கள். அதை கண்டுதான் அல்லாஹ் ஆச்சரியமடைவதாக, திருப்தி கொள்வதாக இந்த நபிமொழி தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ஆச்சரியமடைகிறான் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்ற பொருள் கொண்டது என்று இந்த வார்த்தைக்கு ஹதீது கலை வல்லுநர்கள் விளக்கமளிப்பார்கள். அதிகமாக சேட்டை செய்கின்ற ஒரு மாணவர் ஆசிரியரிடத்தில் இருந்து தண்டனையை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் நேர்த்தியாக, சரியாக, சீராக நடந்து கொள்வதை பார்த்து ஆசிரியருக்கு ஒரு விதமான திருப்தி ஏற்படும் அல்லவா? தவறு செய்தவன், குற்றமிழைத்தவன், நம்மால் தண்டிக்கப்பட்டவன் இன்றைக்கு திருந்தி சீரான ஒரு மாணவராக இருக்கிறானே என்று அந்த மாணவனுடைய நிலையை பார்த்து ஒரு ஆசிரியர் அடைவார் அல்லவா திருப்தி. இது போன்ற அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே நிர்பந்த சூழ்நிலையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகிறவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படிப்பட்ட திருப்தியை அடைந்து கொள்கிறான் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே மார்க்கம் சம்பந்தமாக சமயம் சார்ந்த விஷயங்களை எடுத்துரைக்கின்ற போது நளின தன்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு மாத்திரமல்லாமல், மார்க்கம் என்றாலே அது உபதேசிப்பது, அறிவுறுத்துவது என்கின்ற உள்ளமையை புரிந்து கொண்டு நாம் உபதேசிக்க வேண்டும், அறிவுறுத்த வேண்டும். அதுவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.